போதைப் பொருட்கள் விற்கப்படுகின்றன என்று. எங்கேன்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கோம். பள்ளி அருகே போதைப்பொருள் விற்பனை நடந்தால் எதிர்க்கட்சிகள் தகவல் கொடுக்க வேண்டும் என திமுக அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொல்றார், பள்ளிக்கூடத்துக்கு அருகிலே போதைப் பொருட்கள் விற்கப்படுகின்றன என்று. எங்கேன்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம். ஏன்னால் எங்களுடைய காவல்துறையினர், எங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கடைகளிலே போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறதா என்பதை கண்டு அது மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை தடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிற முதலமைச்சர் தான் மாணவர்கள் மீது பாசம் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவார்கள். இப்போ சொல்கிறார் 276 படுகொலைகள் இந்த 75 நாளில் நடந்துச்சுன்னு. அவங்க ஆட்சியில் எத்தனை என்பதை அவர் சொல்ல முடியுமா? 10 ஆண்டு கால ஆட்சியிலே எத்தனை படுகொலைகள் என்பதை எங்களுடைய டிஜிபி புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறார். அந்த புள்ளி விவரத்தை மறுத்து ஏதாச்சும் புள்ளி விவரத்தை எடப்பாடி சொல்லியிருந்தால் அது நியாயம். உங்கள் ஆட்சியில் இத்தனை படுகொலைகள் நடந்திருக்கின்றன என்பதையும் ஒவ்வொன்றையும் புள்ளி விவரத்தோடு ஒவ்வொரு ஆண்டுக்கும் சொல்லியிருக்கின்றோம். எனவே அதிமுக ஆட்சியை விட இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டு மக்கள் பாதுகாக்கப்பட்டு பாதுகாப்போடு இருக்கிறார்கள். இன்றைக்கி பெண்கள் மீது இன்றைக்கு திடீர்னு என்று பாசம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு. ஏன்னா சர்வேக்களில் நாங்கள் சர்வேயை நம்புவதில்லை, ஆனால் சர்வேயில் 80% பெண்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்குத்தான் வாக்களிக்கப் போகிறார்கள் என்கின்ற தகவல்கள் வருகின்றன. எனவே பெண்கள் ஓட்டுக்களை தடுக்க வேண்டும். ஒன்றிய பாஜக அரசுக்கு எப்போதுமே இந்த 100 நாள் வேலையெல்லாம் பிடிக்காது. பெண்கள் சம்பாதிப்பது, சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக சம்பாதிப்பது, இதெல்லாம் அவர்களுடைய எஜமானரான பாஜகவுக்கு பிடிக்காது. எனவே இருவரும் இன்றைக்கு சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களை அச்சப்படுத்துகின்ற வகை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.